A frustum-shaped outer portion of the table lamp has to be painted, including the top part. Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter is ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டேபிள் லேம்ப் இருக்குது, அது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரஸ்டம் ஷேப்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரைட் சர்க்குலர் கோனை டாப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா அதுதான் ஃப்ரஸ்டம் ஷேப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு பார்த்திங்கன்னா சர்க்கிளாக இருக்கும். இப்போ இதில் நமக்கு இது வந்து ஸ்மால் ஆராக இருக்கும், இதோடைய ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். இங்கே பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேபிட்டல் ஆராக இருக்கும். அப்புறம் இது வந்து அந்த லேம்போடைய ஹைட்டு, இதெல்லாம் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறாங்களாம், டாப் போர்ஷனுக்கும் பெயிண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ₹2 வந்து செலவாகுது. அப்போ டோட்டலாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா வந்திருக்க ஏரியாவை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டல் காஸ்ட் நமக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை இடத்தை எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர் வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் நமக்கு கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர். இது பார்த்தீங்கன்னா இந்த லேம்போடைய ஹைட்டு, இது வந்து ஹெச் எவ்வளோ இருக்குன்னா 8 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லேம்போடைய ஸ்லாண்ட் ஹைட்டு, இது நமக்கு வேணும், இந்த ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு வேணும். இது வந்து நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தி ஹோல் ஸ்கொயர் வரும். நார்மலாக நம்ம எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு போடுவோம். நமக்கு இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்கிறதுனால கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தி ஹோல் ஸ்கொயர் போடுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 8 இருக்குது, அப்போ 8 ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா 6 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னா 64ன்னு உங்களுக்கு தெரியும், 12 மைனஸ் 6னா 6, அப்போ 6 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ப்ளஸ் 6 ஸ்கொயர்னா 36. ஸோ 64ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100னா 10ன்னு நமக்கு தெரியும். அப்போ எல் பார்த்திங்கன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் போர்ஷனுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சுற்றி இருக்கிற சைடுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன கண்டுபிடிக்க வரோம்னா சிஎஸ்ஏ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா இன்க்ளூடிங் த டாப் பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாப் பார்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிஎஸ்ஏ ப்ளஸ் πr ஸ்கொயர் போடுவோம். ஏன் இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம்னா நம்ம இங்கே பாட்டமை கன்சிடர் பண்ணலை. ஸோ சுற்றி இருக்கிற சைடு அது இல்லாமல் டாப்பு, அப்போ சுற்றி இருக்கிறதுக்கு நமக்கு சிஎஸ்ஏ, டாப்புக்கு வந்து πr ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். So total area equal to CSA plus πr square square units. So frustumக்கு CSA கான formula பார்த்தீங்கன்னா pi r plus r into L. அதாவது நமக்கு ரைட் சர்க்குலர் கோனுக்கு பை ஆர்எல்னு பார்த்துருப்போம். இப்போ நமக்கு இந்த ஃப்ரஸ்டமில் 2 ஆர் கிடைக்கிறதுனால இந்த இடத்துல ஆர் ப்ளஸ் ஆர், அதுதான் பை ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல், அதே தான் ஃபார்முலா நமக்கு வரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இந்த பை அப்படியே வச்சுக்கலாம். கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா 12, ஸ்மால் ஆர் வந்து 6. ஸோ 12 ப்ளஸ் 6, எல் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 10 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு 6, அப்போ 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் பை இருக்குது, இதுலேயும் பை இருக்குன்னு சொல்லும் போது நான் பையை வந்து காமனாக வெளியே எடுத்துடுறேன். 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 18 வரும். இன்ட்டு 10 போட்டோன்னா நமக்கு 180 கிடைக்கும். ப்ளஸ் 6 ஸ்கொயர்னா 36, பை ஆல்ரெடி நம்ம வெளியே எடுத்துட்டோம், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 180யும் 36ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 216 கிடைக்குதா? 216. இந்த பைக்கு பதிலாக நீங்கள் 22/7 போடலாம், 3.14 போடலாம். ஸோ எதுக்காக 22/7 போடுறோன்னா காஸ்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருக்கிறது நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் 7 டேபிளில் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் 22/7 நம்ம எடுத்துக்கலாம். பட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ₹2 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் 3.14 எடுத்துக்கலாம். ஏன்னா 7 டேபிளில் 2 கேன்சல் ஆகாது. இதை வந்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும்னா 216 × 3.14 மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
பாருங்கள் 6 4s are 24 பேலன்ஸ் 2 1 4s are 4 4 + 2 வந்து 6 ஆகும் 4 2s are 8 அப்புறம் 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே கிடைக்கும் 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 6 3s are 18 பேலன்ஸ் 1 1 3s are 3 3 + 1 4 2 3s are 6 அப்போ 4 12 பேலன்ஸ் 1 10 18 பேலன்ஸ் 1 7 6 என்ன கிடைக்குது நமக்கு 6 7 2 8 2 4ன்னு கிடைக்குதா 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 678.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது இப்போ நமக்கு அவங்க காஸ்ட் கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ₹2 கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் இங்கே வந்திருக்கு இல்லையா இந்த ஏரியாவை இந்த அமௌண்ட்டு கூட மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும் இப்போ 678.24 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இங்கே முன்னாடி ருபீஸ் போட்டுக்கோங்க அப்போ ருபீஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 4 2s are 8 2 2s are 4 ஸோ ஒரு நம்பர் தள்ளி டாட் நல்லா இங்கே டாட் வச்சுக்கிறேன் 8 2s are 16 பேலன்ஸ் 1 7 2s are 14 14 + 1 15 பேலன்ஸ் 1 6 2s are 12 12 + 1 13 அப்போ இதுதான் டோட்டல் காஸ்ட் ஸோ அவ்வளோதான் இந்த சம். Thank you.